உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசிக்கு இன்னைக்கு வக்ர பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். அப்ப இந்த வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். அது நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நல்லது நடக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிகழ்ச்சி நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். எந்த காரியம்னாலும் அங்கே போய் பார்த்தேன், இது நடக்கலை, அது நடக்கலை, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு இன்னைக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு திரிச்சு வேதனைப்படக்கூடிய விஷயங்கள். என்கிட்ட ஜாதகத்தை கொடுக்க போதே, சார் நாங்கள் எத்தனையோ இடத்துல பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு வேதனைப்படும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஒரு கல்யாணம் எப்போ முடியும் சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? ஒரு வேலை எப்போ கிடைக்கும் சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு எப்போ எதுக்கு? ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காது, எப்போ குழந்தை பிறக்கும் அப்போ இதை கூட சொல்ல முடியாத ஒரு ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? அந்த வேதனை இங்கே வரக்கூடாது. அந்த வேதனை வரக்கூடாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். புரிஞ்சுட்டீங்களா? எந்த விதத்திலும் பயன் தராத ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுறணும். ஆக உங்கள் அனைவரும் வேதனைகளும் நான் மிகவும் வேதனைப்பட்டு வருகிறேன். நீங்க சொல்லும் போது வேதனையா இருக்கு. இத்தனை வருஷங்கள், இத்தனை காலங்கள் இதுக்கெல்லாம் அலையிற சொல்லும் போது உண்மையிலே மிகப்பெரிய வேதனையா இருக்கிறது. அந்த வேதனை வரக்கூடாது. திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தான் தவறாக இருக்கு. எந்த காரணங்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை என இறைவனால் பிரம்ம வேதத்தால், பிரம்மனால் பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எந்த பிரச்சனையான உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இப்ப நம்ம இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை கடகராசிக்கு பார்ப்போம். இப்ப நல்ல கவனிங்க. இந்த சனிவன் வக்ர பயிற்சி என்பது ஆணி மாதம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆணி 5ஆம் தேதி உங்களுக்கு பயிற்சி அடைகிறார். ஆணி 5ஆம் தேதி வக்ரம் ஆரம்பிக்கிறார். இதற்குரிய ஆங்கில தேதி 19/6/2024 19/6/2024 அன்று வக்ர பயிற்சி ஆரம்பிக்கிறது. வக்ரம் நிவர்த்தி, வக்ரம் ஆரம்பிக்கிறது 19/4/2024. வக்ர நிவர்த்தி என்பது ஐப்பசி 18. இதற்குரிய ஆங்கில தேதி 4/11/2024. அது ஐப்பசி, அது ஆணி 5 முதல், ஆணி மாதம் 5ஆம் தேதி முதல் ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதம் உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும். ஆக இந்த 4 மாத காலங்கள், இந்த 4 மாத காலங்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ர பயிற்சி ஆகக்கூடிய ஒரு பலன்களை பார்க்க போறோம். சரி, இப்ப பொதுவாக இந்த 2024 ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி என்பது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய, வக்ரம்னா பின்னால் இருக்கக்கூடிய ராசிக்கு பயிற்சி ஆகாமல், அப்படித்தான் கடந்த காலத்தில் பார்த்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு, கும்பத்திலிருந்து மகரத்துக்கு போற பயிற்சியை பார்த்துருக்கோம். இப்ப அப்படி இல்லை. தனக்கு பின்னால் இருக்க மகரத்துக்கு போகாம கும்பத்திலேயே ஏற்படுகின்ற பயிற்சி தான் இந்த ஆண்டு 2024 ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி. அதாவது ஆணி மாதம் 5ஆம் தேதி சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் 3, சதயம் 2, சதயம் 1 என்று சொல்லக்கூடிய பின்னோக்கி போகக்கூடிய ரிவர்ஸ் ஆகக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி வக்ர பயிற்சி என்று சொல்லக்கூடியது. பொதுவாக சதயம் அதாவது கும்பராசியில் சதயம் 1, சதயம் 2, சதயம் 3, சதயம் 4 போகணும். ஆனால் இது ஆணி மாதம் சதயம் 3ல இருந்து
ஆணி 5ல் சதய 3லேருந்து சதய 2 சதய 1 பின்னோக்கி போகுது. அந்த பயிற்சியினுடைய வக்ர பயிற்சியினுடைய பலனை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வக்ரம் என்பது சாதாரண விஷயமா இல்லை, உலக சாதனை படைக்கும். சில ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ரமான கிரகங்கள் உலக சாதனை படைத்திருக்கிறது. அதற்குரிய உதாரண ஜாதகங்கள் சொல்கிறேன். டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரம், சனி வக்ரம். இதுதான் நாட்டை ஆள வைக்கக்கூடிய ஒரு வக்ர கிரகங்கள். புதிய யாரும் செய்ய முடியாத சாதனை, யாருமே செய்ய முடியாத சாதனை உருவாக்கி தருவதுதான் இந்த வக்ர கிரகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதே மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரம், சனி வக்ரம். ஆக இப்படிப்பட்ட வக்ரமான கிரகங்கள் உலக சாதனை, யாரும் செய்ய முடியாத உலக புகழ் அடையக்கூடிய சாதனை படைக்க வைக்கும். அப்படிப்பட்ட வக்ர காலங்களில் தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல யோகங்கள் ஏற்படும் என்பதை நம்ம பார்க்க போறோம். இப்ப நல்ல கவனிங்க, கடகராசியை பொறுத்தளவு 8ஆம் இடம் அட்டமஸ்தான அஷ்டமத்தை சேனிங்க ஒன்றும் பண்ணாது. நிறைய சாதனை படைக்க வைக்கும், நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும், புதிய புதிய முயற்சிகளை வெற்றி பெற வைக்கும், புதிய சாதனை படைக்க வைக்கும். சும்மா இருக்க விடாது, இதை செய்வோம் அதை செய்வோம், அதெல்லாம் வீணா போகாது. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வருமானங்கள் கொட்டக்கூடிய நேரம், அதிகப்படியான வருமானங்கள். என்னைக்கோ போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடைஞ்சு வருமானத்தை பொட்டி கொடுக்கக்கூடிய நேரங்களா இருக்கும். இந்தப்ப இந்த வேலையை முடிச்சு கொடுப்பா, இந்த அவளை பணம் வச்சுக்க அப்படின்னு எதிர்பாராத விதமாக பண வருமானங்கள், தொழில் செய்கின்ற தொழில் பண வருமானங்கள், முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். சாதனை படைக்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காரியத்தை, இந்த கடகராசி இந்த காரியத்தை செய்து அவர்களுக்கு வந்த இந்த அவார்டு கிடைக்கும், இந்த பதவி உயர்வு அவங்களுக்கு தான். எத்தனையோ ஆண்டுகள் இந்த பதவியில் எப்படா உட்காரும் காத்துட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட பதவி கிடைக்கக்கூடிய காலங்கள். இந்த சொத்துல என்னைக்கு வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சு ஏங்கி தவித்த கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சொத்துக்களை பெறக்கூடிய காலங்கள். இந்த வாகனம் வாங்க முடியுமா, இந்த கார் வாங்கலாமே, நம்ம என்னைக்கு வாங்க போறோம் இந்த காரை அப்படின்னு நினைக்கக்கூட அந்த கார், அப்படிப்பட்ட காரை வாங்கக்கூடிய யோகங்கள். ஆக எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு யாரும் செய்ய முடியாத சாதனை படைக்கக்கூடியதான் அந்த வக்ர பேச்சு உருவாக்குறது. இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு வீடு கட்டினாலும் அவன் கட்டணமே கட்டக்கூடாது, இவன் கட்டணமே கட்டக்கூடாது. ஒரு கல்யாணம் பண்ணுவோம், கட்டுவாங்க. ஒரு வீடு கட்டுவாங்க, சாதாரணது இல்லை. அப்படியே பிரமிக்கத்தவர்களும் கட்டக்கூடிய அளவுக்கு இந்த அசமத்து சனி மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அரசாங்கத்தில் பதவி முன்னேற்றத்தை, பதவி உயர், பேரும் புகழும் வந்து கொட்டக்கூடிய நேரமாக அமையும். அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அது சொந்த உழைப்பில் வந்து ஒரு அந்த உழைப்பை வந்து அந்த உழைப்பு வந்து கடினமான உழைப்பு, வித்தியாசமான உழைப்பு. இதை இப்படித்தான் செஞ்சு அதை பேரும் புகழும் கொட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக அமையும். முக்கியமா பேரும் புகழ்பட்ட பணம் வந்து கொட்டும் இந்த அஷ்டமத்து சனியில. அதுதான் பணம் கொட்டக்கூடிய நேரம். அடுத்தவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய நேரம். புரிஞ்சுட்டீங்களா? சரி. ஆக அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய நிலையில் ஏற்படும். அரசு பதவி உயர்வு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். பதவி உயர்வு பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக செய்கிற வியாபாரத்தில் புதிய யுக்தியை வியாபார யுக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களுக்கு தூக்கம் படுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஏற்படும். சரியான நேரத்தில் அடிச்சாண்டா சாசு, சரியான காசு அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி. அடுத்து வீடு, சொத்துக்கள், வீடு, இடம், வாசல், சொத்துக்கள் இதெல்லாம் பெறக்கூடிய அற்புதமான காலங்களாக அமையும். மனைவி வீட்டு சொத்துக்கள், கணவனாக இருந்தால் மனைவி வீட்டு சொத்துக்கள், மனைவியாக இருந்தால் கணவர் வீட்டு சொத்துக்கள் யோகங்களை பெறக்கூடிய காலங்களாக அமையும். அதில் வந்து துளி கூட சந்தேகமே இல்லை.
புரியுங்களா? சொத்துக்களும் காசு பணங்களும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் புதிய புதிய வழிகளை கண்டுபிடித்து யாரும் செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அந்த வக்ர பயிற்சி காலங்கள் உறுதியாக அமையும். திருமண யோகங்கள் 8ஆம் இடம் மார்கழி சாரத்து சனிபார் வக்ர பயிற்சி ஆகும் பொழுது திருமண யோகம் நல்ல திருமண யோகத்தை கொடுக்கும், திருமணத்தால் யோகத்தை கொடுக்கும், வருமானத்தின் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மனைவி மக்களோடு புத்திர பாக்கியம் பெறாதவர்கள் புத்திர பாக்கியத்தோடு மனைவி மக்களோடு ஒரு செல்வங்களோடு பொன்பொருள் செல்வங்களோடு வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வக்ர பயிற்சியாக இந்த கடகராசிக்கு அமையப் போகிறது. 8ஆம் இடம் என்பது சாதாரண இடம் அல்ல. 8ஆம் இடம் அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படியே பிரமிக்கத்தக்க அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான். இந்த உழைப்பவர்களும் முன்னுக்கு வருவார்கள். புத்திசாலத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள். அருமையா அற்புதமா கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான். ஆக இந்த கும்பராசியில் ஏற்படுகின்ற இந்த சனி வக்ர பயிற்சி என்பது கடகத்தை மிகப்பெரிய கடல் கடந்த புகழும் பெறக்கூடிய அற்புதமான காலங்களாக, கடகடன வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இந்த உறுதியாக இந்த வக்ர பயிற்சி உறுதியாக அமையும் என்பதில் எல்லளவு துளி கூட சந்தேகமில்லை. அதை நான் சொல்லக்கூடிய பலர்கள் ஏதாவது தடைப்பட்டுச்சு நடக்கலாம் அப்படின்னு உங்க ஜாதகம் சரியில்லை, உங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணீங்க? கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கங்க. கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஏன் நடக்கலைன்னு பார்ப்போம். எதுக்கு நடக்கலை? ஏன் உங்களுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டீங்க என்னன்னு பார்ப்போமே. உங்க ஜாதகத்தில் என்ன அப்படி என்னதான் தலையெழுத்து, உங்க ஜாதகத்தில் என்ன கோளாறுன்னு பார்ப்போம். நல்ல கவிங்க எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வர்றீங்களோ அதை விட அங்க போய் பார்த்தேன் இங்க போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்துட்டு கடைசியில் இங்கேயும் பார்த்து நடக்கல வந்துடக்கூடாது. ஆக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வர்றீங்களோ என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அவர் பார்த்தங்க அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சுங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இடத்தையோ பார்த்து இடத்தையோ சொன்னோம், என்னமோ அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கினா இடத்தையோ சொன்னோம்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் நான் வேதனைப்படுறேன். நீங்கள் அலையிறதை பார்த்து எத்தனையோ வருஷங்கள் கல்யாணம் முடியல, எத்தனையோ வருஷங்கள் குழந்தை இல்லை, குடும்ப பிரச்சனைகளால் எத்தனையோ வருடங்கள் வேதனைப்பட்டு இருக்கீங்க, சொத்து பிரச்சனைகளால் வேதனைப்படுறீங்க, செய்கிற தொழிலில் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுறீங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள்ல இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாம எங்கெங்கயோ பார்த்து வேதனைப்பட்டு இதுக்கு ஒரு விடிவு இல்லையே, ஏன் திரும்ப திரும்ப இந்த பாதிப்பு வருது அப்படின்றது உணர முடியாம வேதனைப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சித்தர்வாத ஜோதிடத்தில் ஒரு சித்தமான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. இது நடக்கும் நடக்காது என்ன செய்யலாம், நல்லபடியா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு முறை ஜாதகத்தை கையெழுதுங்க. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பரை நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக திரும்ப சொல்றேன், இது பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். சரியாக கணித்தால், ஏன்னா இறைவன் பணித்த ஒரு அற்புதமான உங்க தலையெழுத்த அது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதி உத்தரவாதத்துடன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.